உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன்டா, அடுத்தவங்க வீட்டில் உரிமையோடு உட்கார்ந்துருக்கிய. ஆனா அடுத்து உங்களுக்கு சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனை இருக்கான்னு கேட்டேன். யாரோ ஒருத்தம்னு நினைக்க வேண்டாம், நம்ம குடும்பத்திலே ஒருத்தன் ஒரு குழப்பத்தை உருவாக்கி நெருங்க விடாம ஆக்கிட்டான். அதுல கொஞ்சம் சண்டை சச்சரவெல்லாம் ஆகி உன் பொண்டாட்டிக்கு ஒரு பகையை உருவாக்கிட்டான். நீ இந்த குடும்பத்துல ஒட்டாம போவதுக்கு இவாதான் காரணம்னு வீண் பழியவும் சுமத்திட்டான். உண்மையா இல்லையா? அதனால உள்ள பாதிப்புலதான் இவன் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்குன்னு நீங்க எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. அதை காப்பாற்றுறதுக்கு தான் இந்த கருப்புசாமி உட்கார்ந்துருக்கேன். கால் ஒன்று வா. மெல்ல மெல்ல நல்ல நடக்க வச்சு ஊர் வைக்க வாழ வச்சிருவேன். அடுத்து சொந்த வீடும் தரப்போறேன். பொறுமையா இருந்துக்காங்க, வெற்றியாக்கிடுவோம். நல்லாரு நல்லாரு நல்லாரு. இந்தாப்பா ஆனந்தமா இருப்பா, ஆனந்தமா இருப்பா. கருப்புசாமி காசி தர்மம், காசி தர்மம். வெற்றிவேல் முருகனுக்கு. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்டா. இப்போ உன்னுடைய தாய் தகப்பா அத்தனை பேரும் குழப்பம் அடைவதற்காக சில குழப்பங்களை செய்து மந்திரதந்திரமான செயலை செய்து ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அதனால அதை தீர்த்து தந்துருந்தேனா குடும்பத்தை குழப்பம் இல்லாம ஆக்கி தாரேன். உன் தகப்பனை ஊர் வைக்க புகழோட வாழ வச்சா போதுங்களா? கால் வந்துட்டு வா. எந்த வம்புகளும் இல்லாம எந்த வழக்கு இல்லாம குடும்பத்தை காப்பாத்தார உனக்கு உத்தியோகத்தை தந்துடுறேன். வெற்றி உண்டு, நிம்மதியா இருக்கலாம், குறையில்லை, சந்தோஷமா இருக்கு. கருப்புசாமி திருவண்ணாமலை, திருவண்ணாமலை 3 உத்தரவு தான் மொத்தம். விவசாயம் வச்சிருக்கவங்க யாரும் இருக்கீங்களா? வாடா, பாக்கெல்லாம் அங்கேயே உட்காரு. எதுக்கு அலைதிய? உட்காருங்க. 2 பொண்டாட்டிக்காரன் யாரும் இருக்கீங்களா? பொண்டாட்டி ஒன்று வேற ஒன்று இருக்கா? இல்லை இருக்கணும், தூக்கிட்டு வந்துடுவாங்க. இருந்து ஒழுங்காரு. சின்ன கால் வந்துட்டு ஒழுங்கா. சரி, பிறகு பேசுவோம் அதை பற்றி. யார்ட்டையும் சொல்லான்ட்டாங்க. நல்ல காலில் விடலை, அலமோ இது. இங்கே நம்மளை எதுவும் சொல்லி கொடுத்துருவாரு பேர். பக்கத்தில் வா. ஊரா காடுகிறவெல்லாம் நம்ம வேணும்னு கேட்கல. ஆனா இருக்கிற விவசாயத்தை ஒழுங்காக பார்த்து தெளிவாக நடக்கிறவங்க ஒரு சூழ்நிலை இருந்தாலும் உன் தகப்பனார் காலத்திலே அந்த பூமியில வில்லங்கமும் பிரச்சனையும் வந்துருச்சு. புரியுதா? இன்று வரை அது தீராத பிரச்சனையும் உண்டு, கடன்களால் குழப்பம் உண்டு. அதே போல ஒரு வண்டி வாகனம் எடுத்து தெளிவாக்கணும் முயற்சி பண்ணதுல மனவேதனையும் நஷ்டமும் பட்டுட்ட. நீ வாஸ்தவமா தப்பா? இப்போ விவசாயத்தையும் தொடர்ந்து நடத்தணும். நான் 2 நண்பர்களோட சேர்ந்து ஒரு தொழில் நடத்தலாம்னு ஒரு ஆசையா உள்ளத்துக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அது செஞ்சா சரி வருமா, சரி வராதா? அப்படி ஒரு கேள்விக்கு பதில் இருந்தா செய்வேன், இல்லையா வேண்டாம், இருக்கிறது போதும் அப்படின்னு முடிவுக்கு வந்திருக்கேன். கால் வந்துட்டு வா. சொன்னதே நினைச்சுக்கிட்டு இருக்காங்கடா. அதே நினைக்காங்கடா. வச்சா வச்சுட்டு போங்கடா. இப்ப எனக்கு என்ன பிரச்சனை? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. அதனால இப்ப ஒரு இடத்தினுடைய டாக்குமெண்ட் உன் கையில் இல்லைன்னு சொல்லுத. ஒரு டாக்குமெண்ட் எங்கடா இருக்கு? அதை எப்பண்டா மீட்ட போறோம்? நம்ம மீட்டி தரணும்ல. அதனால அதுக்கு உங்க அப்பா கூட பிறந்த எத்தனை பேர்? யாரெல்லாம்? எங்க இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? அவன் நல்லா இருக்கா? அவங்கள்ட்ட உறவா இருக்கானா? கால வந்துட்டு வா. உற்றார் உறவினர் என்று சற்றேனு மதித்து இருத்தல் வேண்டாம். உற்றார் உறவினர் எல்லாம் உடன்பிறந்தே கொல்லும் வியாதிகள். அதனால எங்கிருந்தோ பகை வந்தது என்று நினைக்க வேண்டாம். எல்லாம் அப்படி எப்படி இருக்கும், மனதை பொறுத்துக்கிடணும். இப்போ உனக்கு ஒரு இடத்துல இருந்து நான் அமௌண்ட் வாங்கி தந்துடுறேன், சரியா? அதுல இருந்து நீ அந்த தொழிலையும் வளமாக்கிக்கா, விஜயம் பண்ணிக்கா. வேற என்ன வேணும்?
ஆமாம், அதுக்கு வந்து இன்னும் 15 நாள் இருக்கு. நம்ம வக்கீலை வச்சு கள்ளத்தனமாக பேசி முடிச்சு தரேன். கோர்ட்டுக்குள்ளே போக வேண்டாம், முடிச்சுக்கோ. அசத்திடுவோண்டா. உன் செலவு, உன் பணம்னா இன்னொரு இடத்துல செலவுக்கு கொடுக்காமலா உதவிய போய் பாரு. போ போ. சரி, ஹெல்ப் பண்றதுல தப்பெல்லாம் இல்லடா. நமக்கு உதவும் நம்ம உதவுனா என்னப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிவகாசி, சிவகாசி வரலாம். சாமி வார நேரம்னா நீங்க அந்த இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க எனக்கு ஒரே விட தந்துடணும். அதுதான் விஷயம். என்ன வேணும்? கால் வந்துட்டு வாங்க. உன்னை கேள்வி கேட்குதுன்னா ஒரு கேள்வி 9 கேள்வி கேட்கியம்மா நீ. வரலாம். அந்த சொத்து சம்பந்தமான ஒரு பிரச்சனையில ஏற்கனவே ஒரு மனக்கோளாறு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதுல உன் பொம்பளை பிள்ளையினுடைய வாழ்க்கையை அமைதி இழந்து போகணும்னு சொல்லி ஒரு தீய செயல்களை செய்து வைத்த குழப்பம் இன்று வரை கருத்து ஒருமித்தல் இல்லாத நிலை வீட்டில் உண்டு. ஆனா அதை இப்போ மாற்றி தருவதற்கு நான் கர்மசாமியே முன்னின்று நடத்த முடியுமான்னு பார்த்தேன். என் குதிரை அந்த மார்க்கெட்டை தாண்டி போச்சு. அங்க என் தங்கை காளியம்மா ஒருத்தி வீட்டு இருக்கா. புரியுதா? ஆமா, அந்த எல்லையில் இருக்கக்கூடிய காரிய கேட்டேன். இவனுடைய வாழ்க்கைய சரி பண்ணதுக்கு வழி இருக்கா, வேற எதுவும் பிரச்சனை இருக்கான்னு கேட்டேன். 2 வீடுல ஒரு வீடு சம்பந்தமான குழப்பம் அங்க நடந்துகிட்டு இருக்கு. அதுல மர்மவனுடைய மனம் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த மனத்தை பக்குவப்படுத்தி நியாயமா நடக்க வச்சு தெளிவாக்கி தந்துருந்தோம்னு உத்தரவு. கால் ஒன்று வரலாம். மோதிரத்தை அந்த வீட்டை யாருக்காக எழுதி கொடுத்துட வேண்டியதானே? கண்ண முடிவுக்காரமா விக்குமான்னு கேட்கிறேன். இந்த வாரம் விலை பேசலாம், முடிச்சு தரேன், வெற்றி உண்டு. அடுத்த வாரம் வரும்போது அதுக்கு கர்மசாமி. ஆமா, அப்படியா? ராஜபாளையம், ராஜபாளையம். யாருப்பா பாட்டு? அருமையா இருக்கு, சூப்பர் பாட்டுலாயா, நல்லா இருக்கு. காலை விட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போனேன். உன்னுடைய தொழிலுக்கு ஊக்கம் தரக்கூடிய அளவுக்கு இப்ப பணம் பற்றாக்குறையும் மனவேதனையும் நடக்குடா. வாஸ்தவமா? இந்த தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணதுக்காக ஒரு கடன் உதவியை வாங்கலான்னு ஒரு முடிவு எடுத்தேன். ஆனா அந்த முடிவுக்கு எந்த உதவியும் இதுவரை கிடைக்கல. அதுக்கு முன்னால இருக்கிற இடத்தையும் தொழில் நடத்துற பகுதியவும் மாற்ற வேண்டிய ஒரு குழப்பத்துல ஒருத்தர் விரட்டிக்கிட்டு இருக்கான். உண்மையா இல்லையா? அதனால மாற்ற வேண்டிய நிலைமை வருமா? அதுக்கு முன்னால பணம் வந்து நான் செம்மை ஆயிடுவேனா? இந்த ரெண்டுக்கும் எனக்கு ஒரு முடிவு தெரியணும்னு கேட்க வந்திருக்கேன். கால் வந்துட்டோம். இந்த பண உதவி கிடைக்கும். பாய்க்குழு இருந்து என்கிட்ட கேட்டுப்போ, விஷயத்தை முடிச்சு தரேன். பக்கத்துல வா. அதைத்தான் முதல்ல சொல்லிட்டேனே, திக்கு வழிவகுத்து தரேன், உட்காந்து கேட்டுப்போம். கர்மசாமி. ஆமா, சங்கரன் கோவில், சங்கரன் கோயில் எல்லை. வாங்கப்பா வாங்கப்பா வாங்கப்பா. சிங்கார புன்னகை கண்ணார கண்டா. நீங்க 2 யார் யாரு? குழந்தை இருக்கா? அந்த குழந்தைக்கு பேர் என்ன?
நான் அதான் கவி பாடி உங்களை கூப்பிட்டேன், கால் வந்துட்டு வரலாம். சிங்கார பொன்னகை தொட்டில் ஆட்டுறது குழந்தை பிறந்த பிறகு தான் ஆட்டுவோம், அதுக்கு முன்னாலே ஆட்டுதோம். கால் வந்துட்டுவாங்க. வா செல்லம், வா 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 வா. இந்த வீட்டில் இருக்கலாமா, வேற வீடு மாறிக்கிடுவோமாடா? உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு, சரி சந்தோஷம். எவனை ஏற்கனவே மாறி போய் தான் வந்து உட்கார்ந்துருக்கோம். அதுதான் இதுக்கு காரணம். என்ன கர்மசாமி, உன்னுடைய குடும்பத்துக்கு உள்ள நான் இறங்கி பார்த்தேன். வல்லைய வச்சு ஒரு சாமி ஆடுறாரு. அந்த சாமி ஒரு காலத்துல உன் குடும்பத்தில் அருள் எடுத்து வந்தது உண்டு, புரியுதா? ஆனா இப்ப சமீப காலத்துல அந்த அருளை ஆடக்கூடிய ஒருவனுடைய முக்தி கிடைச்சு போச்சு. அதுக்கு பிறகு அந்த சாமி தொடர்ந்து யார் மேல வரலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த கோயிலை சார்ந்தவங்களுடைய உள்ளத்துல ஓடிக்கிட்டு இருக்குடா. தப்பா சொல்றதாடா? அதே போல இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய தொழில்ல மன உபாதையும் கடனும் வந்திருக்கு. இந்த கடனை தீர்க்கணும். இருக்கிற சூழ்நிலைகள்ல தொழிலை அடுத்து நடத்த முடியலன்னா எங்களால வாழ முடியாது, யார்கிட்டையும் எந்த உதவியும் கேட்க முடியாது. கர்மசாமி, எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவியை செஞ்சு இதே தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணதுக்கு வழி மட்டும் கொடுங்க. நாங்க முன்னேறிட்டோம்னா காலங்காலமா உங்களை மறக்க மாட்டோம்னு ரெண்டு பேரும் பொண்டாட்டி புரிச்சனும் பேசிக்கிட்டு என்னை பார்க்க வந்திருக்கியா? உண்மைதானே? கால் வந்துட்டாங்க. அதனால கடன் வாங்கி தந்துடுவோம், அக்ரிமெண்ட் போடாம கடன் வாங்குவோம். அதுக்கு வேண்டிய உதவியை செஞ்சு தந்துருந்தேன். யாரு அப்படியா? பின்னால பேசிக்கலாமா? சரி, 3 வாரம் இதை தொடர்ந்து பார்த்துக்காங்க, வெற்றியை தாரேன். என்ன நல்லா இரு மகளே, ஆனந்தமா இருங்க, சந்தோஷமா இருங்க எல்லாரும். கர்மசாமி, ஆமா ஆமா முடிச்சு விட்டு. சரி சரி. சொக்கம்பட்டி, சொக்கம்பட்டி எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு. பாட்டு நல்ல பாடுறார, கச்சேரியெல்லாம் பாடுறாரு. இன்னொருத்தர கால வந்துட்டு அக்கா, வாசலிலே உன் காலடி ஓசை கேட்டிருப்பேன். பம் 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 பம். உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு போறேன், அங்க பிள்ளையுடைய மனத்தை மட்டும் பக்குவப்படுத்தியாச்சுன்னா நீ சந்தோஷமாயிருவ. உண்மையா இல்லையா? ஒரு பிள்ளைய பத்தி மட்டும் தான் நான் இப்ப பேசுறேன். ஏன்னா அது மட்டும்தான் இப்போ உனக்கு மனத்துக்குள்ள அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. நான் முதல்ல பாடுற பாட்டை நீ சிந்திச்சு பார்த்தா உனக்கு தெரியும். நிறைய விஷயத்த விளக்கம் சொல்லக்கூடாது தான் ஒரு பாட்டை சிந்திச்சா விளக்கம் அந்த பாட்டை சொல்றது. அந்த பாட்டில் உங்க பாடெல்லாம் இருக்கும். சரிண்ணா? எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடுனா என்ன அர்த்தம்? நம்ம விரும்புறவங்க யாரு எங்க இருக்காங்களோ அவங்க கூட என் மனசு இருக்குன்னு அர்த்தம். அந்த மனசை பக்குவப்படுத்தி தெளிவு பண்ணி குடும்பத்துக்கு உகந்தவாறு கொண்டு வந்துட்டோம்னா குழப்பம் புறா தீர்ந்துடும். இப்ப புரியுதுல? அதுக்கு அந்த மனத்தை நான் பக்குவப்படுத்தி தந்துருந்தேன். எந்த ஒரு மனவேதனையும் தலகுனிவும் இல்லாம ஆக்கி தரேன். அதுபோக இருக்கக்கூடிய பிள்ளைய காப்பாத்துறதுக்கு அடுத்த வரத்துல உனக்கு தெளிவு காட்டிதேன். சந்தோஷமா இருந்துக்கா? கால விட்டுவான். இந்தாமா, நிம்மதி அடைவாய். உன் எண்ணம் நிறைவேறியாச்சு, கூட இருக்கேன், காப்பாற்றி தரேன். இந்தா மன மகிழ்ச்சியோடு இருப்பாயாக. மதுரை மாநகர், மதுரை அரச பெண்ணடியா 2 பேர் வாங்க. நீ உன் முன்னாடி எங்கடா இருக்கா? உன் முன்னாடி எங்க இருக்கா? இல்லையா? கூட்டணுமா?
சரிப்பா ரெடியா கால் வந்துட்டுவாங்க. அப்படியா ஒரு கேள்வி நீங்க கேட்டுக்கலாம். நான் அதை ஓப்பரா சொல்லக்கூடாதுக்கு தான் ஒரு கேள்வி நீங்க கேட்டுக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா ஏன் உள்ளத்துல உள்ள உண்மையை பூரா சொல்லிட்டோம்னா நீங்க வருத்தப்படக்கூடாது. உன் மனசு தாங்கக்கூடிய சக்தி இல்லை, அவளுக்கு படபடப்பு இருக்கு. இந்த ரெண்டுக்கு இடையில எப்படி சொல்லலாம்? நான் கொஞ்சம் யோசிக்கணும்ல. ரெண்டு பேரும் கண்ணை மூடுங்க, நான் கொஞ்சம் பார்க்கட்டும். சரி சரி. முத கணவன் மனைவி கல்யாணம் முடிக்கும் பொழுது காற்று கூட இடை புகாத அளவுக்கு நெருக்கமா இருப்பாங்க. காலம் நகர்ந்து வர பெரிய இடைவெளியாகி உள்ள ஒரு லாரியே போகும். அந்த அளவுக்கு இடைவெளி வந்துடும் மனசளவுல. சொல்லுது புரியும் நினைக்கிறேன். இப்போ என் பேத்தியால நான் கட்டி கொடுத்த இடத்துல மனக்கோட்டம், மன வருத்தம், அந்த நெருக்கமான வாழ்க்கை சரியாக நடக்குமா நடக்காதா, யாராலையும் ஒரு குழப்பம் வந்துகிட்டு இருக்க. அங்க உள்ள பெருசு மண்டை சரியில்லாம அந்த மண்டையை திருத்தியாச்சுன்னா என் புள்ள நல்லா ஆயிடுவா. கருப்பசாமி வாழை வச்சு தந்துருவியான்னு கேட்க வந்திருக்கேன். கால் வந்துட்டுவா. உங்களை கண்ணீர் குடிக்க வைப்பறான், நான் தானடா காப்பாத்துவேன். வா வா வா. அதனால அங்க அந்த வாழ்க்கைக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த உள்ளத்துக்கு தண்டனையை கொடுத்து சீர்திருத்தி தெளிவாக்கி தந்துருந்தேன். உன் பிள்ளையுடைய மஞ்சள் குங்குமத்துக்கு பங்கம் இல்லாம ஆக்கி தந்துருந்தேன். என்ன அடுத்து கொஞ்சம் விளையாடக்கூடிய பேரன் பேத்திகள் என்கிட்ட நெருங்கி சேரணும், எங்களை ஆசையோடு அழைக்கணும், எங்கிட்ட நல்லா இருக்கணும் கருப்பசாமின்னு கேட்கிறீங்களே, அந்த பாக்கியத்தை தந்தா போதும்ல. மடி எப்படி அதான் அவங்க ரெண்டையும் உங்களுக்கு இணைச்சி தந்துடுறேன். இந்தா ஆனந்தமாக்கலாம், செம்மையாக்கி தரேன், செல்வங்களா இருங்க. அதை சொல்லாம தான் வேற மாதிரி சொன்னீங்க. ஏன்பா இருந்து என்னை கேட்டு போங்க, இருந்து என்னை பார்த்துட்டு போங்க, ஆத்திரப்பட்டுறாதீங்க. என்ன அதுக்கு ஒரு பெருசு காரணம். கருப்பசாமி ஆமா ஆமா, அதே மதுரை மாநகர் தோட்டங்காக்க போட்ட வேலி பயிரை தின்பதோ. நல்ல காலம் வந்து கடா. அப்படியா, கனி மட்டும் கொடுத்து விடவா? பக்கத்துல வாப்பா. என்னப்பா செய்யணும் உனக்கு? கொஞ்சம் கண்ணை மூடிக்கிட்டு இங்க சிந்திச்சுக்கா. காலைல வந்துட்டு வா. முந்தைய பிறவியில கல்யாணத்தை முடிச்சு கர்ப்பஸ்திரியா இருக்கும் பொழுது பொண்டாட்டிய காலால உதச்சதுல செத்து போயிட்டானா. அந்த பாவத்துக்கு இவன் நீண்ட காலம் பொண்டாட்டி கூட வாழாம கல்யாணம் வேணும் வாழ்க்கை வேணும்னு தாகத்தோட கிடந்து தவிப்பான். சாப நிவர்த்திக்கு பின்பு இல்லற வாழ்க்கையை பெறுவான். இப்போ குடியிருக்கிற வீட்டுல கூட நிம்மதியா இருக்க முடியாம அங்கேயும் மனவேதப்பட்டு அலைஞ்சுக்கிட்டு இருப்பான்னு உத்தரவுல இருக்கலாம். உண்மைதானப்பா? கால் வந்துட்டு வா. என்னை இருந்து பார்த்துட்டு போ, வாழ்க்கைக்கு தெளிவான வழியை காட்டி நலப்படுத்தி தாரேன். கவலைப்பட வேண்டாம், தைரியமா இருடா, வெற்றி உண்டு. பத்தனம்திட்டா ஒரு டீ தரலாம்ல, சும்மாவே வச்சிருக்கிய. இந்த பொருளை கொண்டு போய் பூஜை அறையில வைக்கணும். கடையில சாமி படங்கள்லாம் இருக்கும்ல, நம்ம கோயில் படம் இருக்கா? கோயில் போட்டா கடையில் இருக்கும், வாங்கிக்காங்க. அது பக்கத்தில் இதை வச்சு டெய்லி உழைச்சி வச்சிடணும்.
சந்தன குங்குமம் வச்சு கும்பிடணும். எல்லாம் வெற்றியாக நடக்கும், தடைகள் நீங்கும், தரசம் இல்லை, வெற்றியாக இருக்கலாம். அங்கே போட்டா வாங்கிக்காங்க. பள்ளியில் வந்து போச்சனம் அசனம் இடத்துக்கு ரைஸ் அரிசி கொடுக்கணும். இல்லாட்டி அங்கே எந்த பள்ளியிலையாவது கேட்டால் கொடுத்துக்குவோம். கொடுக்கலாம் கொடுக்கலாம் கொடுக்கலாம். புளியங்குடி அவருக்கு தான் கேட்கணுமா? மனம் கோணாம அப்படின்னு நில்லுங்க பார்ப்போம். அப்படியா? சரி, கேட்டு பார்க்கிறேன். வீடு வாசல் சொந்தமா மனவேதனை அடைந்தவர் யார்? நீ தானப்பா? கால் வந்துட்டு வா, பாக்கலாங்க, உட்காருங்க. கருப்பசாமி, ஆதாரம் இல்லை. என்னது இல்லை? தனக்கென்று சொல்வதற்கு வீடு வாசல் என்று சொல்ல ஒரு ஆதாரம் இல்லை. ஆனா எப்படியாவது அந்த உரிமை இருக்குங்கிறது நம்ம மனசுக்கு தெரியும். அதுல இருக்கக்கூடிய ஒரு வழி வகுத்து தரணும். அது யாரு? கொடுப்பிருங்க அண்ணாச்சா, அவர் அங்கேயே நிக்கட்டும். அதனால இப்போ உன் குடும்பத்தை நான் பார்த்தேன். அதனால உனக்கு மன ஆறுதலும் இல்லை, நிம்மதியும் இல்லை. அவங்கெல்லாம் ஒரு புறமும் உள்ள ஒரு புறமுமா இருக்கிற மாதிரி உள்ள நிலைமை இப்ப நடந்துகிட்டு இருக்கு. வாஸ்தவா தப்பா? இந்த வாழ்க்கை சீராகுமா, இல்ல கடைசி வர அருவா பிடித்த சொல்ல மாட்ட மாதிரி நான் தனியே தான் இருக்கணுமா அப்படிங்கிற மனவேதனையும் கொஞ்சம் இருக்கு. இருக்கா இல்லையா? இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு காரணம் மனிதர்கள் இல்லைன்னு உத்தரவாயிடுது. அதனால இந்த நிலைகள் மாறுவதற்கு 3 மாதம் கால அவகாசம் இருக்கு. அதுக்கு பிறகு எல்லாரையும் ஒரு கூட்டு கிளிய ஆக்கி தெளிவாக்கி வாழ்வதற்கு வழிவகுத்து தாரேன். கால வந்துட்டு வா. யாரோ ஒருத்தர் எழுதி கொடுத்துருக்கான். என்னது எழுதி கொடுத்துருக்கான் கேட்டு பார்ப்போம். உன் மேல ஒரு புகார் இருக்குன்னு சொல்லுது. என்னப்பா புகார்? அது ஒரு மகஜரை எழுதி வச்சிருக்கு. ஒரு விசாரணையில வராம பார்த்து காப்பாத்தார. உன்னை நீ காப்பாற்றணும், நான் துணைக்கு வருவேன். பக்கத்துல வா. போலீஸ்ல ஒரு யாரோ ஒருத்தர் சொல்லி வச்சிருக்கான். என்னன்னு பணிவான் சத்தியம், இது சத்தியம். கும்பிட்டுவான். டீ குடிங்க, டீ குடிங்க. வாமா. இன்னும் நான் சொன்ன அவகாசத்தின்படி மனதை திருத்தி தெளிவு பண்ணி தரோம்னு சொல்லிட்டேன். இப்போ கொஞ்சம் போன்ல நல்ல செய்திகள் வந்திருக்கும். அவன் உன் தகப்பங்கிட்ட பேசாம இருந்தான்னா இந்த விஷயத்தை ஜெயிச்சு காட்டிடலாம். அவன் போன்ல பேசுறதுனால தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு. புரியுதா? அதனால மன அடக்கத்தோடு இருக்கணும். தெளிவு பண்ணி தரேன், கவலைப்பட வேண்டாம். கால் வந்துட்டு வரலாம். இன்னொரு விஷயம் இருக்கு, சொல்லிட வேண்டியதானே? வரலாம். மணிக்கிறேன். இதற்கிடையில உன் மகனுக்கு இது சம்பந்தமான விஷயத்துல இஷ்டம் கிடையாது. இது போனது போகட்டும்னு விட்டுட்டு தெளிவாக இருக்கிறதே நல்லதுங்கிற முடிவில் அவன் உட்கார்ந்துருக்கான். உண்மையா இல்லையா? அதனால ஆம்பளை பையன் சொல்ல கேட்டு இதை தெளிவு பண்ணி உட்காரவா அல்லது நம்ம இஷ்டத்தை நிறைவேற்றவா என்ற ஒரு குழப்பமும் கேள்வியும் பொம்பளை உன் உள்ளத்துக்குள்ள வாடிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் இதுல ஜெயிக்காம விடக்கூடாதுங்கிற பிடிவாதம் உள்மனத்துக்குள்ள அலையடிக்கி. அதனால இதை ஜெயிக்கிறதுக்கு வழிவகுத்து தார. பொறுமையாரு. கால் வந்துட்டு வா.
கபில் தேவ். என்ன பேர்? கபில் தேவ். கொண்டு வந்து சேர்க்கிறேன். பக்கத்தில் வா. கோவில்பட்டி. வீணான குழப்பம் தேவையில்லை. சரியான தூக்கம் வராது, பால் கசந்துரும், படுக்கை நொந்துரும், கோல கிளிமொழியும் காதில் குத்தல் எடுக்கும். மனத்தை பறி கொடுத்தவனுடைய நிலைமை அதான்டா. உண்மையா இல்லையா? அதனால அந்த நம்ம நினைக்கிற அந்த ஜீவன் நமக்கு கிடைக்குமா அல்லது கிடைக்காதா, அல்லது இந்த வாழ்க்கையில வேற எதுவும் மாற்றம் ஏற்படுமா, யாரோ குழப்பிருக்காங்களா, அதுல பிரச்சனை வருமாங்கிற பிரச்சனை பல சிந்தனையில் இருக்க. இது தகுந்தமா பல பேரை பார்த்து தோல்வியும் இழந்தாச்சு, பணமும் இழந்தாச்சு. என்ன ஒன்று சொல்ல மாட்டேங்க. இங்க வந்து நீ எதுவும் இழக்க வேண்டாம். பார்ட்டியை ஓகே இப்படி இருந்தா போதும்ன்றியா உடனே காலை விட்டுவான். சாமி இந்த வரையும் பாப்பாரான்னு எதுவும் நினைச்சிடாங்கடா. அவன் விதி என்னவோ அதை நம்ம சொல்லுதோம். சரியா? அதனால பொறுமைக்கு இன்னும் சரியாக 22 நாட்கள் அவகாசம் வேணும். அதுக்கு முன்னால அங்கிருந்து ஒரு செய்தியை வர வைக்க பேசிக்கா செட்டப் பண்ணிடுவோம். அதே நாலாட்டின் புத்தூர். என்ன இப்ப நம்ம எங்க போவோம்? என்னப்பா வேணும் உனக்கு? அது ரெடி ஆகாதுடா. கால் வந்துட்டு வா. ஒரே வாரத்தில் தானடா பாட்டு சொல்லணும். அதானே உங்கள்கிட்ட கேட்டேன். நான் உண்மை தெரிஞ்சு எதுக்கு போய்கிட்டு இருப்பேன். அவங்க தேவையில்லாம உன்னை எடுத்து அடிக்காங்க. அப்போ பணத்தை ரிட்டர்ன் பண்ணிடலாமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. 15 நாள் பொறுமையா இரு. பணமெல்லாம் யார்ட்டையும் கொடுக்க வேண்டாம். எப்படியாவது அதுல ஒரு வழிவகுத்து தர பொறுமையா இருந்துதான். வேண்டாம், 15 நாள் பொறுமையா இருக்க சொல்லிருக்கலாம். பொறுத்துக்கா. இன்னிலிருந்து 15 நாள் பௌர்ணமி அன்னைக்கு வா. நாகர்கோவில் யார் இருக்கீங்க? நாகர்கோவிலே ஐயா பெரியவரை வளவளன்னு கேட்க கூடாது. உங்களுக்கு சொல்லிட்டேன். தனியா உட்கார்ந்து நம்ம பேசிக்கிடுவோம். சரியா? வாப்பா, காலைல வந்து வாப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அங்க காலங்கள் கிரகங்கள் இன்னும் போதாத நிலை இருக்கு. பொறுமையா நான் சொல்லி செஞ்சு பார்க்கணும். அதனால இன்னும் 18 நாட்களுக்கு மன அவகாசத்தோட பொறுத்திருத்தல் நன்று. பௌர்ணமிக்கு வந்து வெற்றி மாலை வாங்கிக்கலாம். சந்தோஷமா இருக்கு. கர்பசாமி. ஆமா, கடையநல்லூர். சமயம் இதை கொண்டு வீட்டில் வைக்கணும். எல்லா நற்செய்திகளும் வந்து சேரும். முருகப்பெருமானுடைய அருள் துணையும் கருப்பசாமி அருளும் உண்டு. வர வச்சாச்சு. இதில் தான் இருக்கு. மம்சாபுரம். கோடிமலை வாசா கொட்டையூர். கண்ணாடியை கழுத்திக்காப்பா. கழுத்திட்டியா? இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வா. அப்படியா? ஒரு மாலை எடுத்து கொடுப்பா.
ஜவா டிவியெல்லாம் போதுமே. கண்ண முடிக்காடா. இந்தாப்பா இந்த மாலையை வச்சு பேணிக்கா எனக்கு நிறைவேறும். மாலை கொடுக்க சொல்லி உத்தரவு, அது அத்தனையும் அடக்கம். கும்பகோணம்